அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசனையர்களுக்கு 120 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே அதிசாரமாக உச்சம் பெறும் குரு பகவான். இதனால் சிம்மராசனையர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்ன, குறிப்பா இத்தருணங்கள்ல சிம்மராசனையர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள் சிம்மராசனையர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மிதுன ராசியில் சஞ்சரித்த குரு பகவான் தற்போது அதிசாரமாக கடகராசிக்கு பயிற்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறார். அதே போல் சிம்மத்தில் கேதுவும், கன்னி ராசியில் சுக்கிரனும், துலாம் ராசியில் சூரியன் நீச்சம் பெற்றும் செவ்வாய், புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்தும் சஞ்சரிக்கின்றன. அதே போல கும்பத்தில் சனி பகவான் வக்ரகதியிலும் ராகு இணைந்து சஞ்சரிக்கின்றன. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக சிம்மராசனையர்களுடைய வாழ்வில் குரு பகவானுடைய அதிசார உச்ச பெயர்ச்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையின் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில சிம்ம ராசியை சேர்ந்த மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவானுடைய அதிசார உச்ச பெயர்ச்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கடகராசியில் குரு உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். முறையான பெயர்ச்சி இல்லாமல் அதிசார பெயர்ச்சியாக இருந்தாலும் அதை பார்க்கும் இடங்கள் புனிதம் அடைகிறதுங்க. எனவே விரயங்கள் அதிகரிக்கும். அதை சுப விரயமாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம இவ்வளவு நாட்களாக தடைபட்டு வந்த காரியங்கள் துரிதமாக நடைபெற்று உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. தாயினுடைய உடல் நலன் சீராகும். ஒருவேளை நீங்களும் உடல் உபாதையால் அவதியுற்று வருபவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. ஒருவேளை உங்களுக்கு பழைய வாகனங்கள் கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்க வேண்டும் என்ற முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு அந்த முயற்சி பலிக்க இருக்குதுங்க. அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். பிள்ளைகளுடைய கல்வி சம்பந்தமாகவோ, கல்யாணம் சம்பந்தமாகவோ, கடல் தாண்டி சென்று பணிபுரிவது சம்பந்தமாக ஏதேனும் முயற்சி செய்தால் அதில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல் புனித பயணங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. பொது வாழ்வில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு எதிர்காலத்தை பற்றி பார்த்த பொறுப்புகள், எதிர்பார்த்த பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம குரு பகவான் அதிசாரமாக உச்சம் பெற்று பெயர்ச்சியாக கூடிய இத்தருணங்கள் சிம்மராசினியர்களான உங்களுக்கு குரு மங்கள யோகமும் கூடிய விரைவில் ஏற்பட இருக்குது. அதாவது விருச்சக ராசியில் உள்ள செவ்வாய் மீது குரு பகவானுடைய பார்வை பதிகிறதுங்க. எனவே குரு மங்கள யோகம் உருவாகிறது. உங்களுடைய ராசிக்கு யோகம் செய்யும் கிரகம் செவ்வாய் என்பதால் இக்காலத்தில் இனிய சம்பவங்கள் ஏராளமாக வந்து சேர இருக்குதுங்க. புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வரலாம். இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்கள் பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. அதே போல் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு அதிகார பதவி கிடைக்க இருக்கு. புகழ்மிக்க ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா நிறைவேற இருக்குதுங்க. பிள்ளைகளால் பெருமை உண்டு. புதிய தொழில் தொடங்கும் திட்டங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்ட கிரகநிலைகள் ஆராய்ந்து பார்க்கும்போது இத்தருணங்கள்ல சூரியன் நீச்சம் பெற்று வலுவிழந்து சஞ்சரிக்கிறார். வக்ரசனியின் பார்வை உங்களுடைய ராசியில் பதிகிறது. சர்ப்ப கிரகங்களுடைய ஆதிக்கமும் மேலோங்கி இருக்கிறதுங்க. எனவே ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்குங்க. அதன் விளைவாக மருத்துவ செலவுகள் கூட இருக்கு. திறமை இருந்தும் எதையும் செய்ய இயலவில்லையே என்று கவலைப்படுவீங்க. வாகனங்கள்ல செல்லும் போது கவனம் மிக மிக அவசியங்க. அதே போல் வளர்ச்சி ஏற்பட்டாலும் விரயங்களும் அதிகரிக்க இருக்கு. அதற்கு தகுந்தாற்போல் நீங்கள் கவனமாகவும் சிக்கனமாகவும் நடந்து கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் சுக்கிரனும், திருதிய ஸ்தானமான 3ஆம் இடம் சூரியன் செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதால் வருமானம் என்பது சிம்மராசனையர்களான உங்களுக்கு போதுமான அளவிற்கு இருக்கும். ஆதலால் இக்காலகட்டத்தினுடைய இறுதியில் பணப்பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் வக்ரசனியும் ராகுவும் இணைந்திருப்பதால் கணவன் மனைவியிடையே பரஸ்பர அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்கு. கருத்து வேற்றுமை
காரணமாக அடிக்கடி வாக்குவாதங்கள் ஏற்படும் போது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது தேவையில்லாத வீண் பிரச்சனை ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க. அதே போல இத்தருணங்கள்ல மருத்துவ செலவுகள்ல பணம் விரயமாகும். ஜென்ம ராசியில் கேது சஞ்சரிப்பதால் தீர்த்த தல யாத்திரை சென்று வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. வெளிநாட்டில் பணியாற்றி வரும் நெருங்கிய உறவினர் ஒருவருடைய வருகைக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. லக்னாதிபதி சூரியன் துலாம் ராசியில் செவ்வாயுடன் கூடி சஞ்சரிப்பதால் சிறு சிறு உஷ்ண சம்பந்தமான சரும உபாதைகள் ஏற்படக்கூடும். வரவை விட செலவுகளே அதிகமாக இருப்பதால் சேமிப்பதற்கு வாய்ப்புகள் என்பது மிகவும் குறைவுதாங்க. வெளியூர் பயணங்களின் போது பணம் மற்றும் பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்க. அதே போல் சிம்மராசினியர்கள் திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல வரன் அமைவது சற்று கடினம் தாங்க. உங்களுடைய ராசிக்கு கலத்திரஸ்தானத்திற்கு வக்ர சனியினாலும் ராகுவினாலும் பாதிப்பு உள்ளதால் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறையுங்க. அலுவலக பொறுப்புகளின் காரணமாகவோ அல்லது வேறு காரணங்களுக்காகவோ கணவன் மனைவியிடையே தற்காலிகமாக ஏற்படக்கூடும். வீடு மாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல் சிம்ம ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு குரு பகவானுடைய அதிசார உச்ச பெயர்ச்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அலுவலகத்தில் பணிச்சுமை பொறுப்புகளும் அதிகரிக்குங்க. சூரியன் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் மேலதிகாரிகளுடைய ஆதரவு பணிகள்ல உற்சாகத்தை ஏற்படுத்தும். தற்போது நடைபெற்று தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் சலுகைகள் அதிகரிப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. புதிதாக வேலைக்கு முயற்சித்து வரும் அன்பர்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்குங்க. மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்கு. ஆரம்ப சம்பளமே உற்சாகத்தை அதிகப்படுத்துங்க. ஒரு சிலருக்கு பணி நிமித்தம் காரணமாக வெளியூர் அல்லது வெளி மாநிலங்களுக்கு மாற்றம் செய்யப்படக்கூடுங்க. தயங்காமல் ஒப்புக்கொள்வது எதிர்காலத்திற்கு நன்மை செய்யும். அதே போல சிம்மராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு குரு பகவானுடைய அதிசார உச்ச பெயர்ச்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சந்தையில் போட்டிகள் அதிகமாக இருப்பினும் அவற்றை சமாளித்து லாபத்தை பெற்று தருங்க. அது மட்டும் இல்லாம திறனை நிதி நிறுவனங்களுடைய உதவியும் ஆதரவும் கிடைக்க இருக்கு. கூட்டாளிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க. புதிதாக விற்பனை கிளைகள் திறப்பதற்கு ஏற்ற ஒரு தருணமாகவும் இந்த குரு பகவானுடைய அதிசார உச்ச பெயர்ச்சி அமைஞ்சிருக்குது. வெளியூர் பயணங்கள் புதிய வர்த்தக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதற்கு ஆதரவாக கிரக நிலைகள் சுபபலம் பெற்றிருக்குதுங்க. அதே போல் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டம் முழுவதுமே கலைத்துறையை தங்கள் அதிகாரத்தில் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் சுபத்துவ பாதையில் வலம் வருவதால் லாபகரமான வாய்ப்புகள் வருமானத்தை உயர்த்துங்க. சங்கீத சபாக்கள் உங்களுடைய நிகழ்ச்சிகளை வரவேற்பாங்க. திரைப்படத்துறையினருக்கு சுக்கிரன் லாபகரமாக சஞ்சரிப்பதால் புதிய தயாரிப்புகளை வெளியிடலாங்க. நல்ல ஒரு லாபம் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. அதே போல சிம்மராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் சென்ற சில காலகட்டங்களாக வந்த நிலை இருந்து வந்த கட்சி பணிகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு சாதகமாக அமைஞ்சிருக்குதுங்க சம்பந்தப்பட்ட கிரக நிலைகள். அது மட்டும் இல்லாம மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறை தனது ஆதிக்கத்தில் கொண்டுள்ள புதன் இத்தருணங்கள்ல உங்களுக்கு சாதகமாக இருப்பதால புத்தகத்தை கையில் எடுத்தாலே உறக்கம் மேலிட்டு வந்த நிலை மாறி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. ஒரு சிலருக்கு தகாத நண்பர்களுடன் நட்பு ஏற்படக்கூடும் என்பதையும் அதுவே உங்களுடைய கல்வி முன்னேற்றத்தை பாதிக்கக்கூடும் என்பதையும் கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க. அதனால் பிறருடன் பழகுவதில் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம். அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் கடின உழைப்பையும் விளைச்சல் பற்றிய கவலையும் மனதை அதிகங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பில் பணம் விரயமாக இருக்கு. பழைய கடன்கள் தொல்லை தரும். கூடுமான வரையில் இரவு நேரங்களில் விவசாய பணிகளை தவிர்ப்பது நன்மை செய்யும் என்பதையும் கிரக நிலைகள் எடுத்து காட்டுது. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமற்று இருக்கும் பட்சத்தில் விஷ ஜந்துக்களால் பாதிப்பு ஏற்படக்கூடுங்க. விழிப்புடன் செயல்படுவது அவசியம். பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சப்தமஸ்தானத்தில் சனி ராகு இணைந்திருப்பதால் அன்றாட பணிகள்ல அதிக ஜாக்கிரதையாக செயல்படுவது அவசியம். விபத்துகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இத்தகைய தருணங்கள்ல நாம் எந்தெந்த விஷயங்கள்ல எவ்வித ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை முன்கூட்டியே கிரக நிலைகள் அறிவுறுத்தும் பட்சத்தில் அதற்கு தகுந்தாற்போர் இருப்பது அவசியங்க. கிரக நிலைகளின் ரீதியாக கூற பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தினமும் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்து வந்தால் போதுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.